கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பொதுப்பணித்துறை மூலமாக விடப்பட்ட டெண்டர்கள் அரசு உறுப்பினர் இங்க பாருங்க, நீங்க வந்து இருங்க நான் பேசுறேன், உட்காருங்க நீங்க உட்காருங்க, நான் பேசுறேன். நீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க கொடுத்துருங்க, அவை குறிப்புல ஏத்துக்கிறோம். நிமிஷம் 16 நிமிஷத்துக்கு மேல போயிட்டு இருக்குது, 16-17 நிமிஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. உங்களோட குறுக்கீடுகளை நீங்க பேசும்போது நீங்க நல்லா எண்ணி பார்க்கணும். நீங்க பேசும்போது குறுக்கீடு இல்லாம நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சுருக்கமா முடிங்க, இல்லன்னா அடுத்த ஆள் பேசுறதுக்கு நான் கூப்பிட்டுருவேன். நான் குறுக்கீடு வந்து ஆளுநர் சார்பா வரலீங்க. இங்க பாருங்க, நீங்க சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. நீங்க கடந்த இதெல்லாம் வந்து நீங்க எழுதி கொடுங்க, அவை குறிப்புல ஏத்துக்கிறோம் நான் சொல்லியாச்சு. சப்ஜெக்டுக்குள்ள வாங்க, நன்றி சொல்லி முடிங்க. என் தொகுதியில் நடந்தது சொல்றாங்க சார். நன்றி சொல்லுங்க. விடப்பட்ட டெண்டர் பொதுப்பணித்துறை மூலமாக விடப்பட்ட அரசு மோகன்குமார மங்கலம் மருத்துவமனை கட்டிடங்கள், அரசு பொறியியல் கல்லூரி கருப்பூர் கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்கள் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே, நீங்க நன்றி சொல்றீங்களா இல்ல நான் அடுத்த ஆள கூப்பிட்டுட்டுமா? சொன்னா கேளுங்க, நீங்க கேளுங்க, நீங்க கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணாதீங்க, சரிங்களா? அப்படி கிடையாது. இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அதுக்கு இன்னொரு துணை கேள்வி வரும். அதெல்லாம் நீங்க வந்து இங்க பாருங்க, இன்னைக்கு என்ன விஷயமோ நீங்க அதை பத்தி மட்டும் பேசுங்க. உங்களுக்கு பேச நிறைய நேரம் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்க கையில நிறைய பேப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதை அப்படியே கொண்டு வந்து இங்க கொடுங்க, அவை குறிப்புல நாங்க ஏத்துக்கிறோம். நன்றி சொல்லி முடிங்க, டைம் ஆயிடுச்சு. ஜலகண்டாபுரம் புறவழிச்சாலை சுட்டுவட்ட சாலை அமைக்க மாண்புமிகு எடப்பாடியாரால் முதலமைச்சராக இருந்த போதே புறவழிச்சாலை தேவையான நிதி ஒதுக்கீடு செய்து நில எடுப்பு செய்து நிலத்தை உரிமையாளருக்கு உண்டான இழப்பீட்டுத் தொகையும் வழங்கப்பட்டது. பின்பு சாலை அமைக்க தாமதமாகி கடந்த 5 ஆண்டு காலத்தில் இன்னும் முடியவில்லை. இப்பொழுது இப்ப வருகின்ற ஆட்சியாவது அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வெற்றி மணிக்கடினி திட்டம், வெற்றி ஆடு வளர்ப்பு திட்டம், வெற்றி சைக்கிள் திட்டம், வெற்றி தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், வெற்றி உறுப்பினர் டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர், மாண்புமிகு உறுப்பினர் சதீஷ் கிறிஸ்டோபர், நன்றி சொல்லுங்க சார், நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி மட்டும் சொல்லுங்க. எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதில் அதிமுகவின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் உள்ளது என்ற இந்த வெற்றிக்கு பின்னால் இருப்பது எங்கள் திட்டம்தான் என்பதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் அறிவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். மாப்பிள்ளை நீங்கள் தான், நீங்கள் போட்டிருக்கிற சட்ட என்னுடையதா என்று வசனத்தை ஞாபகப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய தொகுதி கோரிக்கைகளை உங்களிடம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பலரும் ஆண்டு இருக்கிறார்கள். கர்ம வீரர் காமராசர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவி அம்மா பலரும் ஆண்டு வருகிற பொழுது அவர்கள் கொண்டு வருகிற நல்ல பல திட்டங்களை அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை எடப்பாடியார், எங்க அண்ணா எடப்பாடியார், ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் ஒருவர் கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களை அடுத்து வரக்கூடியவர்கள் சில நேரங்களில் அதை புறந்தள்ளி விடுவது உண்டு. ஆனால் அம்மா உணவகம் அவர்களது ஆட்சியில் கொண்டு வந்தப்பட்ட ஒரு திட்டமாக இருந்த போதும் கூட அந்த அம்மா உணவகத்திற்கு வெற்றி தலைவரினுடைய இந்த ஆட்சியில் தான் உள்ளே வரக்கூடிய வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையை, பயனாளர் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறது. அவர் ஒரு பழமொழி சொன்னாரு, மாப்பிள்ளை நாங்க தான், சட்டை அவருதுனாரு. மாப்பிள்ளையோ சட்டையோ யாரதும் கிடையாது, அது பாமர மக்கள், அது வாக்காளர்கள், அது அவர்களினுடைய தீர்ப்பு வெற்றி தலைவருக்கானது என்பதை சுட்டிக்காட்டிக்கொள்ளும். மாண்புமிகு டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றத்தில் என்னை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் பிரதிநிதியாக நின்று பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து இந்த மாமன்றத்திற்கு அனுப்பி வைத்த எனது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும், மேலும் எனது தாய், தந்தை, மனைவி மற்றும் குழந்தைக்கும், மேலும் என் வெற்றிக்காக அயராது உழைத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
என் மீது வைத்த நம்பிக்கையை என் இதயத்தில் சுமந்து என் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளை என் எண்ணத்தில் ஏந்தி ராதாபுரத்தின் குரலை உரிமையோடு எடுத்துரைக்க இந்த மாமன்றத்தில் இன்று நான் எழுந்து நிற்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிரிகள் எத்தனை வந்தாலும் எதிர்கொள்ளும் துணிவே, எதிர்ப்புகள் எத்தனை எழுந்தாலும் வெல்லும் நம்பிக்கையே, சவால்கள் எத்தனை வந்தாலும் சாதிக்கும் ஆற்றலே, மக்கள் நலனுக்காக ஓயாமல் உழைக்கும் எங்கள் தலைவரே. நாற்காலியில் அமர்வது மட்டும் தலைமை அல்ல, 8 கோடி மக்களின் நம்பிக்கையை சுமப்பதுதான் தலைமை என்று தலைமையேற்று மக்களுக்காக சிந்திப்பவர் நமது மாண்புமிகு முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள். மக்களின் குரல் கேட்கும் இடத்தில் உங்கள் குரல் ஒலிக்கிறது, மக்களின் பிரச்சனை எழும் இடத்தில் உங்கள் கவனம் செல்கிறது, மக்களின் எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் உங்கள் செயல் திட்டம் பிறக்கிறது. விமர்சனங்கள் வந்தால் விளக்கம் தருவார், சவால்கள் வந்தால் தீர்வு தருவார், மக்கள் அழைத்தால் ஓடோடி வருவார் எங்கள் முதல்வர் அவர்களே. இது வெறும் ஆட்சி அல்ல, மக்கள் நலனை மையமாக கொண்ட மக்களாட்சி. முதலமைச்சர் அறிவிக்கும் திட்டங்கள் அனைத்தும் வெறும் திட்டங்கள் அல்ல, மக்களின் வாழ்க்கையை மாற்றும் வளர்ச்சி திட்டங்கள். முதலமைச்சர் அறிவிக்கும் அறிவிப்புகள் அனைத்தும் வெறும் அறிவிப்புகள் அல்ல, அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்திற்கான அடித்தளங்கள். இந்த 100 நாட்களில் பெண்கள் பாதுகாப்பு, மக்கள் நலன், விவசாயிகள் நலன், இளைஞர்கள் மற்றும் வேலை வாய்ப்பு, தொழில் மற்றும் முதலீடு, போதைப்பொருள் ஒழிப்பு, நிர்வாக சீர்திருத்தம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது. இதுதான் நல்லாட்சி, இதுதான் மக்களாட்சி, இதுதான் முன்னேற்ற பாதை. எதிரிகள் பேசட்டும், விமர்சகர்கள் விமர்சிக்கட்டும், வரலாறு பேசுவது யார் என்ன சொன்னார்கள் என்பதல்ல, மக்களுக்காக யார் என்ன செய்தார்கள் என்பதைத்தான். இந்த வரலாற்றில் மக்களின் நம்பிக்கையை வென்ற தலைவராக, தமிழகத்தின் வளர்ச்சிக்கு வழிகாட்டிய தலைவராக, எங்கள் மனதில் நிலைத்திருக்கும் முதல்வராக, இங்கே அமர்ந்திருக்கும் எங்கள் தளபதி, ஜனநாயகத்தின் விடிவெள்ளி, எங்கள் மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் அரசு சிறப்பாக செயல்படுகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை உங்களை வணங்கி, உங்கள் தலைமையை வாழ்த்தி, உங்கள் நல்லாட்சியை போற்றி, மேலும் எனக்கு அரசியலில் வாய்ப்பளித்து ஒவ்வொரு நிலையிலும் என்னை வழிநடத்தி ஒரு மருத்துவராக, குறிப்பாக உடல் பருமன், இரைப்பை குடல், லாப்ரோஸ்கோபி, லேசர் மற்றும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்த என்னை மக்கள் பணியாற்றும் அரசியல் மனிதராக உருவாக்கியவர் கழக பொதுச் செயலாளரும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என். ஆனந்த் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இந்த மாமன்றத்தில் நான் முன்வைக்கும் கோரிக்கைகள் வெறும் கோரிக்கைகளின் பட்டியல் மட்டுமல்ல, இவை ராதாபுர தொகுதி மக்களின் கனவுகள், அவர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள், அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் நான் நேரடியாக கேட்டிருந்த பிரச்சனைகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராதாபுரத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை தண்ணீர். பேச்சிப்பாறை அணையிலிருந்து தோவாளை கால்வாய் வழியாக ராதாபுரம் கால்வாய் வரை தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு கிளை கால்வாய்கள் மற்றும் ஷட்டர்களை சீரமைக்க வேண்டும். ராதாபுரம் தொகுதியில் உள்ள குளங்களை முறையாக பராமரித்து கரைகளை உயர்த்தி மதகுகள் மற்றும் மறுகால்களை புதுப்பிக்க வேண்டும். நம்பியாற்றை தூர்வாரி நீரின் கொள்ளளவையும் அதிகரிக்க வேண்டும். மேலும் புலிமாங்குளம் பகுதியில் தடுப்பணை அமைத்து சுமார் 22 கிலோமீட்டர் புதிய கால்வாய்கள் மூலம் உவரி குட்டம் வழியாக புத்தன் தருவை குளம் வரை தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்தை பரிசீலிக்க வேண்டும். அதேபோல் ராதாபுரம் கால்வாயின் கடைமடை குளங்களான விஜயாபதி, கூடாங்குளம் பகுதியில் உள்ள 15 குளங்கள் பொதுப்பணித்துறையின் பாசன குளங்கள் பட்டியலில் இடம்பெற செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பனகுடியில் அரசு நெல் கொள்முதல் நிலையமும் ராதாபுரம் மைய பகுதியில் உழவர் சந்தையும் அமைக்க வேண்டும். தண்ணீரை உறுதி செய்தால் விவசாயத்தை பாதுகாக்கலாம், விவசாயத்தை பாதுகாத்தால் ராதாபுரத்தின் பொருளாதாரத்தை பாதுகாக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராதாபுர சட்டமன்ற தொகுதியின் கடலோர மக்களின் சார்பாக கடற்கரை கிராமங்களில் ஜிஓ பெறப்பட்ட கூடுதாலை, பெருமணல் மற்றும் தோமையார்புரம் தூண்டில் வளைவு பணிகள் மற்றும் CSR நிதி மூலம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட கூட்டப்பனை, கூத்தாங்குழி மற்றும் இடிந்தகரை பகுதியிலும் பணிகளை விரைந்து முடித்து தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உவரி மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான ஆய்வு மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு ஏற்கனவே 1 கோடி ஒதுக்கீடு செய்திருந்தது. அந்த திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். கடல் அரிப்பால் பாதிக்கப்படும் அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் அறிவியல் அடிப்படையான நிரந்தர கடலோர பாதுகாப்பு திட்டம் உருவாக்க வேண்டும்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஒரு மருத்துவராக இந்த அவையில் மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பது சுகாதாரம். தற்போது ராதாபுரம் தொகுதியில் BLS அதாவது பேசிக் லைஃப் சப்போர்ட் வசதி கொண்ட ஆம்புலன்ஸ்கள் மட்டுமே உள்ளன. அவை அனைத்தும் ACLS அட்வான்ஸ்ட் கார்டியோவாஸ்குலர் லைஃப் சப்போர்ட் வசதி கொண்ட ஆம்புலன்ஸ்களாக தரம் உயர்த்த வேண்டும். திசையன்விளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும். மேலும் தேர்தலுக்கு முன்பு அவசரமாக திறக்கப்பட்ட வள்ளியூர் அரசு மருத்துவமனையை முழுமையான செயல்பட்டு உயர்நிலை அரசு மருத்துவ மையமாக வலுப்படுத்தி தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் அவசர சிகிச்சை வசதிகளை உறுதி செய்ய வேண்டும். ராதாபுரம் மக்களுக்கு அவசர சிகிச்சை கிடைக்க பாளையங்கோட்டை மற்றும் ஆசாரிப்பள்ளம் நோக்கி ஓட வேண்டிய நிலை குறைய வேண்டும். தேவையான சிகிச்சை வள்ளியூரிலே கிடைக்க வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதியில் உள்ள கூடாங்குளம் அணுமின் நிலையம் அமைவதற்காக நமது பகுதி மக்கள் தங்களுடைய நிலங்களை வழங்கி தங்களின் வாழ்வாதாரத்தை தியாகம் செய்துள்ளனர். அந்த மக்களின் குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் உரிய முன்னுரிமை கிடைக்கவில்லை. எனவே கூடாங்குளம் அணுமின் நிலையத்தில் உருவாகும் வேலை வாய்ப்புகளில் உள்ளூர் மக்களுக்கும் நிலம் வழங்கிய குடும்பங்களின் தகுதியான இளைஞர்களுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராதாபுரத்தில் காட்டு நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் பல ஆண்டுகளாக தங்களின் ஜாதி சான்றிதழ் பெறுவதில் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். சான்றிதழ் வழங்குவதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்தி தகுதியுள்ள அனைவருக்கும் விரைவாக ஜாதி சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வளர்ச்சி வேண்டும், ஆனால் நமது இயற்கை வளங்களை அழித்து அல்ல. ராதாபுரம் தொகுதியில் உள்ள கல்குவாரிகளை முறையாக கண்காணித்து நீர் ஆதாரங்களையும் விவசாய நிலங்களையும் பாதுகாக்க வேண்டும். தொகுதி எல்லை பகுதியில் கேரள கழிவுகள் கொட்டப்படுவதையும் கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் எனது தொகுதி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் அடங்கிய கோப்புகளை இந்த பேரவையில் சமர்ப்பிக்கிறேன். அதை இந்த அவை குறிப்பில் இடம்பெற செய்யுமாறு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, கட்டடங்கள், பொதுப்பணித்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, மனிதவள மேலாண்மைத்துறை ஆகிய துறைகள் தொடர்பாக சில பொதுவான கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகிறேன். சாலைகள் என்பது ஒரு மாநிலத்தின் பொருளாதார நரம்புகள். எனவே புதிய சாலைகள் அமைப்பதுடன் மட்டுமல்லாமல் ஏற்கனவே உள்ள சாலைகளின் தரத்தையும் தொடர்ந்து கண்காணித்து பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் முறையை வலுப்படுத்த வேண்டும். மேலும் விபத்துகள் அதிகம் நடைபெறும் பகுதிகளை அறிவியல் ரீதியாக கண்டறிந்து ரோட் சேஃப்டி ஆடிட், ஸ்ட்ரீட் லைட்டிங், ரோட் மார்க்கிங், சைனேஜ், பெடஸ்ட்ரியன் ஃபெசிலிட்டிஸ் போன்றவற்றை மேம்படுத்த வேண்டும். அடுத்ததாக பொதுப்பணித்துறையின் கட்டடங்கள் தொடர்பாக சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். அரசு கட்டடங்கள் என்பது வெறும் கட்டுமானங்கள் அல்ல, அவை மக்களுக்கு அரசு சேவை வழங்கும் அடிப்படை உட்கட்டமைப்பு. எனவே அரசு மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அலுவலக கட்டடங்களில் தரமான கட்டுமானம், ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி, ஃபயர் சேஃப்டி, எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, ஆக்சசிபிலிட்டி மற்றும் மெயின்டெனன்ஸ் ஆகியவற்றை அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும். குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் கட்டடங்களை வடிவமைக்கும் போதே பேஷண்ட் ஃப்ளோ, எமர்ஜென்சி ஆக்சஸ், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், டிசபிலிட்டி ஃப்ரெண்ட்லி ஆக்சஸ் போன்ற மருத்துவ தேவைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் புதிய கட்டடங்களை கட்டுவதோடு நின்றுவிடாமல் ஏற்கனவே உள்ள அரசு கட்டடங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி ஆடிட் மற்றும் மெயின்டெனன்ஸ் செய்ய வேண்டும். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு. ஒரு மாநிலத்தின் எதிர்காலம் அதன் இளைஞர்களின் கையில் உள்ளது. எனவே விளையாட்டை பதக்கங்களை வெல்வதற்கான துறையாக மட்டும் பார்க்காமல் இளைஞர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு சமூக முதலீடாக பார்க்க வேண்டும். எனது பொதுவான கோரிக்கை என்னவென்றால், விளையாட்டு வசதிகள் நகரங்களில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஒன்றியம் மற்றும் உள்ளாட்சி அமைப்பிலும் தரமான விளையாட்டு மைதானங்கள், ஓபன் ஜிம் மற்றும் பல்நோக்கு விளையாட்டு வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும். பள்ளிகளில் தினமும் 1 மணி நேரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி நடவடிக்கைகள் கொண்டு வரப்படுவது மிகவும் வரவேற்கத்தக்கது. மேலும் டேக் அப் ஸ்போர்ட்ஸ், கிவ் அப் ட்ரக்ஸ் என்ற செய்தி ஒவ்வொரு பள்ளி மற்றும் கல்லூரியிலும் வலுவாக கொண்டு செல்லப்பட வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பவர்கள் அரசு ஊழியர்கள். எனவே அவர்களின் நலன் என்பது நிர்வாகத்தின் நலனாகும். அரசு ஊழியர்களுக்கான நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2026 அடிப்படை மருத்துவ காப்பீடு 5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயன்கள் அரசு ஊழியர்களுக்கு எளிமையாகவும் விரிவாகவும் வெளிப்படையாகவும் கிடைக்க வேண்டும். அதேபோல் அரசு ஊழியர்களின் பணிச்சுமை
பணியிடை வசதிகள், பயிற்சி, திறன் மேம்பாடு மற்றும் மனநலம் ஆகியவற்றிற்கும் உரிய முக்கியத்துவம் வழங்க வேண்டும். மாறிவரும் தொழில்நுட்ப சூழலுக்கேற்ப அரசு ஊழியர்களுக்கு டிஜிட்டல் கவர்னன்ஸ், ஏஐ மற்றும் புதிய நிர்வாக முறைகள் குறித்து தொடர்ச்சியான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு அமைச்சர்கள் பரிசீலித்து தங்களது துறையின் செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன். ஒரு மருத்துவராகவும் மக்கள் பிரதிநிதியாகவும் சுகாதாரத்துறையின் மானிய கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். இன்று தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் ஒரு முக்கியமான பொது சுகாதார பிரச்சனையை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அது என்னவென்றால் உடல் பருமன். உடல் பருமன் அறுவை சிகிச்சை நிபுணராகிய நான் தினந்தோறும் உடல் பருமன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வரும் ஏராளமான நோயாளிகளை சந்தித்து வருகிறேன். உடல் பருமன் என்பது வெறும் தோற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, இது ஒரு மருத்துவ நிலை. நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், இதய நோய், பக்கவாதம், தூக்கத்தில் மூச்சு திணறல் மற்றும் சில வகையான புற்றுநோய்கள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு முக்கியமான ஆபத்து காரணியாக அமைகிறது. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே உடல் பருமன் அதிகரிப்பது எதிர்கால பொது சுகாதாரத்திற்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. எனவே பள்ளி மாணவர்களுக்கு BMI மற்றும் NCD நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஸ்கிரீனிங், ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் தினசரி உடற்பயிற்சியை ஊக்குவிக்கும் திட்டங்களை அரசு மேலும் வலுப்படுத்த வேண்டும். அதேபோல் அரசு மருத்துவமனைகளில் ஒபிசிட்டி ஸ்கிரீனிங் மற்றும் லைஃப் ஸ்டைல் கவுன்சிலிங் கிளினிக்ஸ் உருவாக்கப்பட வேண்டும். கடுமையான உடல் பருமனால் பாதிக்கப்பட்டு உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி மற்றும் மருத்துவ சிகிச்சை போன்ற முறைகளால் போதுமான பலன் கிடைக்காத தகுதியான நோயாளிகளுக்கு பேரியாட்ரிக் சர்ஜரி, அதாவது உடற்பருமன் அறுவை சிகிச்சை ஒரு அறிவியல் அடிப்படையிலான சிகிச்சை வாய்ப்பாக உள்ளது. தற்போது உடல் பருமன் அறுவை சிகிச்சை தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறது. வரும் காலங்களில் அரசு மருத்துவமனையிலும் உடல் பருமன் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பேரவை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் நோயாளியின் கண்ணீரை துடைக்கும் கரங்கள் அவர்கள், உயிரை காக்கும் தேவதைகள் அவர்கள், மக்களின் நம்பிக்கையை தாங்கி நிற்கும் தூண்கள் அவர்கள். எனவே மருத்துவத்துறையில் பணியாற்றும் ஒவ்வொருவருக்கும் இந்த பேரவையின் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இறுதியாக 2 விஷயத்தை மட்டும் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விஜய் மாமா பாவம் என்று அவர்களுடைய குழந்தைகள் சொன்னதாக கூறியிருந்தார்கள். அதை கேட்டு அதை டிவியில் பார்த்த என்னோட குழந்தைகளும் விஜய் மாமா பாவம் என்று கூறினார்கள். ஏன் என்று கேட்டேன். விஜய் மாமா தினமும் காலை 9 மணி முதல் 5 மணி வரை ஹார்ட் ஒர்க் பண்றாங்கப்பா, அதனால அவரை எதிர்த்து யாராவது சட்டமன்றத்தில் பேசினால் நீங்க விட்டுறாதீங்கப்பா, அதை நீங்க கேள்வி கேளுங்கப்பா என்று என்னிடம் கூறினார்கள். ஆனால் நான் கூறியது, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் பொதுச் செயலாளர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் இந்த மாமன்றத்தின் மரபையும் மாண்பையும் முழுமையாக கடைபிடிப்போம். இந்த அவையின் சட்ட விதிகளையும் நடைமுறைகளையும் முழுமையாக மதிப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் எங்களுடைய தலைமை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அரசியல் நாகரிகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இரண்டாவதாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு முறை இந்த அவையில் யார் MLA யார் அமைச்சர் என்று தெரியவில்லை என்று குறிப்பிட்டார்கள். அவர்களுக்கு நினைவூட்டும் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். முன்னாள் சபாநாயகர் அவர்களிடம் இருந்து வறண்டு போயிருந்த ராதாபுரத்தை, வளர்ச்சி இல்லாமல் இருந்த ராதாபுரத்தை பசுமை நிறைந்த வளர்ச்சி பாதையில் வேகமாக முன்னேறும் ராதாபுரமாக மாற்றுவதற்காக வந்திருக்கும் மக்கள் பிரதிநிதி டாக்டர் கிறிஸ்டோபர் என்பதை இந்த மாமன்றத்தில் பெருமையுடன் பதிவு செய்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.